அந்தர்பல்ட்டி அடித்த எஸ்பி வேலுமணி மகிழ்ச்சியிலே எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறாராம் அதிமுகவிலிருந்து தனி அணியை உருவாக்க நினைத்த நமது எஸ்பி வேலுமணி தரப்பு. அதாவது நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பிலே எஸ்பி வேலுமணிகள் கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிடங்கள் வரைக்கும் பேசியிருந்தார். அந்த காணொலியிலே பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் எந்த ஒரு அமைச்சரவை பதவிக்கோ அல்லது முக்கியமான பொறுப்புக்கோ ஆசைப்பட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை நாங்கள் கொடுக்கல. இருந்த போதிலுமே சோசியல் மீடியாக்கள் சமூக வலைதளங்களிலே நாங்கள் அமைச்சர் பொறுப்பை எதிர்நோக்கித்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்தோம். எங்களுக்கு பதவி என்பது வேண்டும், அதன் காரணமாகத்தான் ஆதரவுகளை கொடுத்திருக்கிறோம் என தவறான செய்திகளையும் தவறான கருத்துக்களையும் எங்கள் மீது முன்வைத்துக் கொண்டு பரப்பிக் கொண்டுதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எஸ்பி வேலுமணி தரப்பு ஒரு அதிரடியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அடுத்த கட்டமாக எஸ்பி வேலுமணிகள் சொன்ன அந்த விஷயம் தான் திடீரென அந்தர்பல்ட்டி அடிக்கக்கூடிய வகையிலே இருந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது எங்கள் மீது விமர்சனங்கள் முன்வைத்தாலும் எங்களுக்கு அதிமுகவை பிரிப்பதோ அதிமுகவை உடைப்பதோ எங்களுடைய எண்ணங்கள் என்பது கிடையாது. எங்களுடைய தகப்பனார் முதற்கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தவர்கள். எங்கள் உடம்பிலே ஓடுவது அதிமுகவுடைய ரத்தம். அந்த இயக்கத்தை உடைத்து தனியணியை உருவாக்குவதோ அதிமுகவை கீழ்நோக்கி பாதாள குழியிலே அமுத்துவதோ எங்களுடைய நோக்கம் எண்ணம் என்பதும் கிடையாது. எங்களுக்கு நிரந்தரமான ஒரு பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை செய்தியாளர் சந்திப்பிலே பயன்படுத்தி இருக்கிறார். இதற்கு முன்பு வரைக்கும் பொதுக்குழுவை நாம் கூட்ட வேண்டும், பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக தோல்விக்கு என்ன பிரச்சனை, தோல்விக்கு என்ன காரணம் என கலந்து ஆலோசித்து விட்டு அந்த இடத்திலே பொதுச்செயலாளரை மாற்றம் செய்ய வேண்டும் என சொல்லித்தான் கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களிடம் நமது CV சண்முகம் எஸ்பி வேலுமணி தரப்பு கையெழுத்துக்களை வாங்கினாங்க. ஆனால் நேற்று தினம் எஸ்பி வேலுமணிகள் ஒரே அடியாக அந்தர்பல்ட்டி அடித்திருப்பது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என சொல்லலாம். அதாவது எஸ்பி வேலுமணிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பொதுச்செயலாளர் என்றால் எடப்பாடி பழனிசாமி தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இருந்த போதிலுமே நாங்கள் பொதுக்குழுவை எதற்காக கூட்ட வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால், இந்த தோல்விக்கெல்லாம் என்ன காரணம், அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை செய்வதற்காகத்தான் பொதுக்குழுவை கூட்ட சொல்கிறோமே தவிர பொதுச்செயலரை மாற்றம் செய்வதற்காக நாங்கள் கூட்ட சொல்லவில்லை என சொல்லி நமது எஸ்பி வேலுமணி தரப்பு திடீரென அந்தர்பல்ட்டி அடித்திருப்பதும் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறது என சொல்லலாம். ஏனென்றால் அதிமுகவிற்கு அமைச்சர் பொறுப்பையோ முக்கியமான பொறுப்பையோ தமிழக வெற்றி கழகம் கொடுத்திருந்தால் தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உருவாகி இருக்கும். என்ன காரணம் என பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு தரப்பிலே இந்த 25 சட்டமன்ற உறுப்பினருடைய பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என ஆளுநரை நாடிவிட்டார். ஆளுநரிடமும் அதற்குரிய படிவத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த பிரச்சனை அதே போல மற்ற அரசியல் கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை வாபஸ் வாங்கிவிடும் அந்த பிரச்சனை, இதை மையப்படுத்தித்தான் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி வேலுமணிகள் திடீரென அந்தர்பல்ட்டி அடித்து அதிமுகவிற்குள்ளே மீண்டும் திரும்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.